வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது விசாரணையில் இருக்கின்றது, காவல்துறை புலனாய்வில் இருக்கின்றது. இன்னார் இனியவர் என்று இல்லாமல் தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்று தருவோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆகவே விசாரணையில் இருப்பதால் அது குறித்து கருத்துக்களை தெரிவித்து விசாரணைக்கு குந்தவகம் ஏற்படக்கூடாது. நிச்சயம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நீதியின் பக்கம், சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை தப்ப விட மாட்டார்கள். தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் மிக கடுமையான விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? ஆனால் இப்போ தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான ஒரு வாக்குகள் தான் நாம் தமிழர் வேட்பாளர் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொல்கிற வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் வடசென்னை பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு